வணக்கம். இப்போ சமீப காலத்தில் திராவிட மாடல் என்ற ஒரு பொய்யான பெயரை சூட்டிக்கொண்டு தமிழகத்தை ஏமாற்றி வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை பற்றி தான் நான் பேசுகிறேன். அதாவது திராவிடம் என்பது 3 பக்கங்களும் நீரினால் சூழப்பட்ட ஒரு நிலம். அப்படி பார்த்தால் நமக்கு கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் தமிழகம், கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்தால்தான் திராவிடம். திராவிடம் என்ற சொல்லே ஒரு சமஸ்கிருத சொல். அப்படி பார்க்கும் பொழுது திராவிட மாடல் என்று எப்படி அழைத்துக் கொள்வார்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் இந்த மேற்சொன்ன எல்லா மாநிலங்களையும் சேர்த்து கொண்டு ஒரு கட்சியை ஆரம்பித்திருந்தால், எல்லா மாநிலங்களும் இந்த கட்சி பரவி இருந்தால் அதை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு அருகதை இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாயை சொல்லை இவர்கள் சொல்லி தமிழகத்தில் உள்ள மக்களை இன்று வரை ஏமாற்றி வருகிறார்கள். ஆகையினால் திராவிட மாடல் என்று சொல்லவே கூடாது. திராவிட மாடல் என்று சொல்வதன் மூலம் மற்ற மாநிலங்களான திராவிடத்தை சேர்ந்த மற்ற மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இம்மாநிலங்களை அவர்கள் இழிவுபடுத்துவது ஆகும். ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரையே முதலில் மாற்ற வேண்டும். இது ஒன்று. இரண்டாவதாக, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு ஜோக். அசலே திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே இல்லை என்பதை சொல்லும் பொழுது அகில இந்திய எங்கேருந்து வரும்? இது ஒரு ஏமாற்று வேலை. அதன் பிறகு திராவிட கட்சி, அந்த ஒரு பெரியாரின் கட்சி, பெரியார் என்று சொல்லப்பட்ட ராமசாமி நாயக்கரின் கட்சி, பணம் பார்க்கும் கட்சி, அவர்களும் இதே மாதிரி தான் ஏமாற்றிக் கொண்டு தெரிகிறார்கள். மக்களை கொஞ்சம் உணர்ந்து கொள்ளுங்கள். அதாவது சிறுத்தை கட்சி என்று ஒன்று, விசிக, அந்த சிறுத்தை விடுதலைக்காக இயங்குகிறது. ஒரு கொள்கை இல்லை. சிறுத்தைகளுக்காக ஒரு போராடும் ஒரு கட்சி. கேட்கவே அசிங்கமாக இருக்கிறது. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி என்பது தமிழர்களுக்காகவே என்று சொல்லும் பொழுது அது ஒரு வெறித்தனமாக இருக்கிறது. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளிகளுக்கு மாத்திரமே ஒரு கட்சி என்பது ஒரு வன்னியர்களை முன்வைத்து நடத்தக்கூடிய கட்சி. அதனால் பொதுமக்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. இப்பொழுது டிஎம்கேயை பார்த்தோம், ஏடிஎம்கேயை பார்த்தோம், நாம் தமிழர் கட்சியை பார்த்தோம், விடுதலை சிறுத்தையை பார்த்தோம். மற்ற கட்சிகள், வரைபடத்தில் இல்லாத சிறு சிறு கட்சிகள், சிறு லாபத்திற்காக உண்டாக்கப்பட்ட கட்சிகள் பல இருக்கின்றன. ஓகே, அடுத்ததாக பார்க்கும் பொழுது பெரிய கட்சி என்று, தேசிய கட்சி என்று சொன்னால் முதலில் வருவது காங்கிரஸ். எஸ், காங்கிரஸ் பெயரிலேயே நிறைய உள்ளடக்கம் கொண்டது. அது மக்களுக்கான கட்சியே என்பது தெரியும். ஆனால் அவர்களுடைய நடவடிக்கையினால் மேற்படி கட்சி குறைந்து கொண்டே வந்து இப்பொழுது அந்த கட்சி உயிருடன் இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகப்படும்படியாக வெண்டிலேட்டரில் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பெரிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த கம்யூனிசம் என்பது உலகத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி அழுகி மசியாகி கொண்டிருக்கக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இவர்கள் எல்லாரும்
கட்சிகள் ஒரு மக்களுக்கு செய்வோம் என்று சொல்லி ஒரு விதமான கொள்கையின்றி லாபத்திற்காகவே இயங்கும் கட்சியாக மாறிவிட்டது. ஸோ மக்களின் மதிப்பையும் இழந்து விட்டது. 2 கட்சிகள் மாபெரும் தேசிய கட்சிகளான கம்யூனிசம் கட்சி, காங்கிரஸ் கட்சி போய்விட்டது. அடுத்ததாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய என்றாலே நமது பாரதத்திற்காக, ஜனதா என்றால் ஜனங்களுக்காக உண்டாக்கப்பட்ட கட்சி தான். ஆகையினால் தயவு செய்து மக்கள் யோசனை செய்து யோசித்து மக்களை ஏமாற்றும் கட்சிகளிடமிருந்து விலகி மக்களுக்காக தொண்டு புரியும் கட்சியை ஆதரித்து நாம் 2026 ஆண்டு புதிய தமிழகத்தை உண்டாக்குவோம், புதிய ஆட்சியை நிலைநிறுத்துவோம். ஜெய்ஹிந்த்.